நீங்க இங்க இருக்கீங்கன்னா ஏதோ ஒன்ன மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது வெறும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கிடையாது. இது உங்க மைண்ட் செட்டையே மாத்த போற ஒரு கைடு. யாரோட சப்போர்ட்டும் இல்லாம தனியால ஒரு சாம்ராஜ்யத்தையே எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் உங்களை தாக்குதா? அந்த ஒரு பயங்கரமான மூமெண்ட் சுத்தி பாப்பீங்க, ஆனா யாரும் வரமாட்டாங்க உங்களை காப்பாட்டவோ, உங்க கனவுல இன்வெஸ்ட் பண்ணவோ, இல்ல நீங்க விழும்போது உங்களை பிடிக்கவோ யாருமே வர போறதில்லைன்ற அந்த நிதர்சனம் அதுதான். ஓகே, இப்போ இந்த ஒரு நொடிதான் இதுதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. 99% மக்களுக்கு இந்த உணர்தல் வந்த உடனே அவங்க மனசு உடைஞ்சு போயிடுது. அவங்க தங்களை ஒரு விக்டமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த 1% ஆட்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இது ஒரு புது தொடக்கம். இது ஒரு சோகம் இல்ல, இது ஒரு மறுபிறவி. சரி, இதுதான் அவங்கள மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுது. அடுத்துதான் நாம இந்த சமூகம் நம்ம மனசுல ஆழமா விதைச்ச ஒரு பெரிய பொய்ய உடைக்க போறோம். வெற்றிக்கு ஆதரவு கண்டிப்பா தேவைங்கிற அந்த பொய்ய. நம்ம ஸ்கூல் நாட்கள்ல இருந்து இந்த சொசைட்டில இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? டீமா வேலை செய்யணும், குரூப்பா இருக்கணும்னு. உனக்கு என்ன தெரியுங்கிறத விட உனக்கு யார தெரியுங்கிறது தான் முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அது ஒரு ஸ்லோ பாய்சன். உண்மையான பவர் எது தெரியுமா? சுய சார்பு. நீங்க யாரைய நம்பி இல்ல, உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்குங்கிறது மட்டும்தான் முக்கியம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நீங்க அவங்களுக்கு கடமைப்பட்டவரா ஆகிடுறீங்க. ஒருத்தர் உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணா அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு பங்கு எடுத்துக்கிறாங்க. பாதுகாப்பு வலை மாதிரி தெரியறது உண்மையில ஒரு சிலந்தி வலை. அது உங்களை பாதுகாக்கவும் செய்யலாம், ஆனா உங்களை சிக்க வச்சிடவும் செய்யும். இத நாம 0 பாயிண்ட்னு சொல்லலாம், அதாவது முழுமையான தனிமை. ஆனா இத கேட்டு பயப்படாதீங்க, இதுதான் அல்டிமேட் ஃப்ரீடம். ஏன்னா உங்களுக்கு 0 சப்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு 0 மாஸ்டர்ஸ். உங்களை யாரும் மேல தூக்கி விடலனா உங்களை யாரும் கீழே தள்ளிவிடவும் முடியாது. யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப பழைய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் உடைச்சாச்சு. இனிமே தனியாளா நின்னு ஜெயிக்க தேவையான அந்த அசைக்க முடியாத ஒரு மைண்ட் செட்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இங்க 2 விதமான ஆட்களை பத்தி பாப்போம். ஒருத்தர் சப்போர்ட்டையே நம்பி இருக்கிறவர். அவர் ஓடுறதுக்கு அடுத்தவங்களோட பாராட்டு தேவை, அன்புக்காக ஏங்குவார். ஆனா இந்த பக்கம் ஆதரவே இல்லாத ஒருத்தர் இருக்காரு. அவர் ஓடுறதுக்கு காரணம் எதிர்ப்பு. அவர் அன்பை தேட மாட்டார், மரியாதையை கட்டளையிடுவார். அவருக்கு தேவை அங்கீகாரம் இல்ல, ரிசல்ட்ஸ் மட்டும்தான். இது வெறும் சின்ன மாற்றம் இல்ல, இது ஒரு முழுமையான மனமாற்றம். மக்கியவேலியோட இந்த ஃபேமஸான கோட் உங்க சூழ்நிலைக்கு அப்படியே பொருந்தும். அன்பும் பயமும் ரெண்டும் கிடைக்காத பட்சத்துல அன்பை விட பயப்படுவது மேல். மத்தவங்க உங்களை நேசிக்கணும்னு எதிர்பார்க்கறத நிறுத்துங்க. உங்க வேலையால, உங்க திறமையால அவங்க உங்களை மதிக்கிற மாதிரி செய்யுங்க. அன்புங்கிறது நிலையானது கிடையாது, ஆனா உங்க திறமை மேல வர்ற மரியாதை அது அசையாதது. தனியா ஒரு போர்க்களத்துல மாட்டிக்கிட்ட ஒரு ஜெனரலா கற்பனை பண்ணி பாருங்க. அவர் சோர்ந்து போயிடுவாரா? இல்லவே இல்ல. அந்த தனிமைதான் அவரோட மிகப்பெரிய வெப்பன். முடிவெடுக்கிறதுக்கு போர்டு மீட்டிங்லாம் தேவையில்ல. அதனால முடிவுகள் ரொம்ப வேகமா இருக்கும். எதிரியால உங்க அடுத்த ஸ்டெப்ப கணிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க ஒரு ஆர்மியா யோசிக்கல, ஒரு தனி ஓனாயா செயல்படுறீங்க. ஓகே, மைண்ட் செட் இப்போ ரெடி. இனி அந்த மனநிலைய எப்படி ஒவ்வொரு நாளும் செயலுக்கு கொண்டு வர்றதுங்கிற பிளான பாப்போம். இனிமே நீங்க ஒரு கோஸ்ட் மாதிரி ஆகணும். அதாவது உங்க லட்சியங்களை பத்தி இனிமே யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒரு மௌன விரதம் எடுத்துக்கோங்க. நீங்க பேசும்போது உங்க எனர்ஜி சிதறி போகும். ஆனா மௌனம் அது ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணும். அந்த ப்ரெஷர் தான் உங்களை உடைக்க முடியாத ஒரு சக்தியா மாத்தும். உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண இதோ ஒரு டிக்டேட்டரோட புரோட்டோகால். 1, காலையில அலாரத்தோட நடக்கிற சண்டேல ஜெயிங்க. அதுதான் நாளின் முதல் வெற்றி. 2, 4 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. 3, தேவையில்லாத குப்பை தகவல்களை பாக்குறது நிறுத்திட்டு கிரேட்னஸ் பத்தி படிங்க. 4, ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் ஒரு கடுமையான பாஸ் மாதிரி உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. இனிமே உங்களுக்கான எரிபொருளே மாறப்போகுது. சந்தோஷம், இன்ஸ்பிரேஷன் மாதிரி லைட் எனர்ஜி இருக்கு இல்லையா, அது வரும் போகும், அதை நம்ப முடியாது. ஆனா உங்களை அவமானப்படுத்தினவங்க மேல இருக்கிற கோபம், உங்களை நீங்களே நிரூபிக்கணுங்கிற அந்த கர்வம், உங்களை கைவிட்டவங்க மேல இருக்கிற அந்த பழிவாங்கும் உணர்ச்சி, இதுதான் டார்க் எனர்ஜி. இது அணையவே அணையாத ஒரு நெருப்பு. மோட்டிவேஷன் உங்களை கைவிடும் போது இதுதான் உங்களை முன்னாடி தள்ளும். நெட்வொர்க்கிங் பண்றத உடனடியா நிறுத்துங்க. அதுக்கு பதிலா எதையாவது உருவாக்குறதுல கவனம் செலுத்துங்க. நீங்க பலவீனமா இருக்கும்போது நெட்வொர்க்கிங் பண்றது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். ஆனா யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான வேலையை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கான சிறந்த நெட்வொர்க். அப்புறம் மக்கள் உங்களை தேடி வருவாங்க, நீங்க அவங்கள தேடி போக வேண்டாம். இப்போ நீங்க வெற்றிக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டீங்க. ஆனா இன்னும் ஒரே ஒரு கடைசி டெஸ்ட் பாக்கி இருக்கு. உங்களுடைய இறையாண்மையை நிரூபிக்கிற அந்த தருணம்.
ஆமா, அவங்க திரும்ப வருவாங்க. அப்போ ரொம்ப பிஸியா இருந்தேன்னு சொன்ன நண்பர்கள், இது வெறும் பொழுதுபோக்குன்னு சொன்ன குடும்பத்தினர் எல்லாரும் வருவாங்க. வந்து கதையையே மாத்த முயற்சி பண்ணுவாங்க. எனக்கு அப்போவே தெரியும் நீ ஜெயிப்பேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்க மன வலிமைக்கான கடைசி பரீட்சை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கோட்டை இது உங்களுக்கு மட்டுமே சொந்தம். இதோட ஒவ்வொரு கல்லையும் நீங்க தான் வச்சீங்க. இதோட உரிமை உங்களுக்கு மட்டும்தான். இந்த வெற்றியில வேற யாருக்கும் பங்கு கிடையாது. இது தனிமை இல்ல, இது இறையாண்மை. இங்கதான் சக்தியோட ஒரு ஆச்சரியமான முரண்பாடே இருக்கு. எப்போ உங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டும் தேவைப்படலையோ அப்பதான் மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற உண்மையான பவரே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காத ஒரு மென்டோரா நீங்க மாறுவீங்க. ஆனா உங்க உதவி சும்மா எல்லாருக்கும் கிடைக்காது. யார்கிட்ட அந்த தீப்பொறி இருக்கோ, யார் தனியா போராட தயாரா இருக்காங்களோ அவங்க மேலதான் உங்க சக்திய முதலீடு பண்ணுவீங்க. கடைசியா ஒண்ணு யோசிங்க. ஆட்டு மந்த ஓநாய் வர்ற வரைக்கும் தான் சேஃப். ஆனா ஓநாய் அது ஆபத்தானதா இருக்கிறதுனாலயே எப்பவுமே சேஃபா இருக்கு. நீங்க இதுல யாரு? மந்தையில ஒருத்தரா இல்ல தனிச்சு நிக்கிற ஓநாயா? அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க தனியா இருக்கிற அந்த ரூம் ஒரு ஜெயில் கிடையாது. அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிம்மாசனம்.